வலதுசாரி சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் நம்ம இந்திய ஜனநாயக கட்சியை பற்றி என்ன சொல்ல போகிறாரு, அதே போல் ஐயா பாரிவேந்தர் அவர்களை பற்றியும் இளையவேந்தர் அவர்களை பற்றி என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறக்கலாம். வணக்கம் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு, உங்களுடைய நேரத்தை செலவிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு லாங் டேர்மாக ஐயா பற்றி பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. அதே போல் கூட்டணி கட்சியில் தோழமையில் நீங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. கல்விமானாக அதே போல் அரசியல்வாதியாக ரெண்டு பெரிய பரிணாமங்கள் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு ஹம்பிள் பிகினிங்லேருந்து வந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதாவது மிக எளிய குடும்பத்தில் பணத்தை சம்பாதித்து கல்வியை கொண்டு அந்த கல்வியை அதே மாதிரி எளிய பின்புலத்தில் வந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு போக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்னா ஐயாவை நான் பார்க்குறேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பண்பு, நான் அவரை 4 முறை சந்திச்சிருக்கேன் இதுவரையும். அவர் பிஜேபியோட கொள்கையை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரிடம் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி. அது ரொம்ப தெளிவாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்றதை நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் காலேஜஸ் ஆரம்பிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜ் இந்த காலேஜ் ஆரம்பித்து தனக்கு ஏற்பட்ட அந்த பணத்தை வைத்து மல்டி மில்லியனர் ஆகி அடுத்த கட்டமாக அந்த பணத்தை எப்படி பெருக்கலாம், அடுத்த கட்டமாக அந்த பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போகலாம், அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பாரிவேந்தர் ஐயா மட்டும்தான் தன்னுடைய பணத்தை வைத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் தன் தொழில் சார்ந்து யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மிகச்சரியான ஒரு வழிகாட்டுதலுடன் அந்த பங்களிப்பை கொடுக்குறாரு. உதாரணமாக சொல்லணும்னா, திரையுலகம் தான் நான் சொல்லுவேன். நான் திரைப்பட தயாரிப்பாளர், திரையுலகத்திலிருந்து வந்தவன். நீங்கள் ஒரு சென்சார் போர்டு மெம்பரும். ஆமாம், சென்சார் போர்டு மெம்பரோட திரைப்பட தயாரிப்பாளருக்கு எனக்கு அவருக்கான ஒரு பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு. வேந்தர் மூவிஸ்னு ஒன்று உருவாகும். ஆமாம், வேந்தர் மூவிஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெப்சின்னு ஒன்று இருக்கு. ஆமாம், ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் அது பேர். அந்த பெப்சியில் போய் ஒரு டைப் பண்ணார். அதாவது திரையுலகத்தை சேர்ந்த திரையுலக குழந்தைகள்லாம் அவருடைய கல்லூரியில் இலவசமாக படிப்பதற்கான முழு ஒத்துழைப்பையும் அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி அவருடைய மருத்துவமனையில் எந்தவித உயர் சிகிச்சையும் எந்த கட்டணமின்றி அவர் கொடுத்தார். இதுதான் மிக இதுக்கு என்னன்னா, நான் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்திருக்கேன், கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பாரிவேந்தர் ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு நாங்கள் காட்டாங்குளத்தூர் போய் அந்த காலேஜில் பெரிய ஒரு கலை நிகழ்ச்சிகள் பண்ணி, அந்த இடத்துல கலை நிகழ்ச்சிகள் பண்ணி அவரை பாராட்டி அங்கே மேடையிலே அவருக்கு மாலை சூட்டி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து எங்களுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்தவன்னு இருக்கிறோம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதலில் இதை ஆரம்பித்தது பாரிவேந்தர் ஐயா தான். இப்போ மற்ற காலேஜஸ் ஓனர்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதை நம்ம பாராட்டுற மாற்றம் இல்லை. ஆனால் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம், திரையுலகம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள்லாம் உயர்கல்வியும் படிக்கணும், அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நகரணும் அப்படின்றதற்காக எல்லா விதிலும் தன்னுடைய பங்களிப்பான இலவசத்தை அவர் கொடுத்து முதல்ல நான் நன்றி சொல்லணும். திரையுலக சார்பாக நான் அவருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே ஒரு பைட் வந்திருக்கு திரு வெங்கடேஷன். நம்ம அந்த பைட்டை நம்ம பார்த்தலாம். நேதாஜி மக்கள் கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் பைட்டை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பைட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். இன்று ஐஜேகே கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் அவருடைய கட்சியினுடைய மாநாடு கடலூரில் நடக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான ஐஜேகே கட்சி அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு சக கட்சியான என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் அமைப்பின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரிவேந்தர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எளிய குடும்பத்திலிருந்து இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வியை எளிதான கட்டணத்தில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்கி பல பொறியியல் பட்டதாரிகளுக்கு, மருத்துவ பட்டதாரிகளுக்கு, பல்வேறு விதமான பட்டதாரிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அன்னைக்கு காமராஜர் ஐயாவை நம்மெல்லாம் கல்வி தந்தைன்னு சொன்னோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையான கல்வி தந்தை என்று சொல்ல வேண்டுமானால் ஐயா பாரிவேந்தர் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அவர்கள் தொடர்ந்து அவருடைய சேவை இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியிலே போட்டிட்டு பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே எதிராளியை வீழ்த்தி அங்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மக்கள் பணிகளை செய்தவர். ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி தந்தையாக இருக்கக்கூடியவர்.
அரசியலுக்கும் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மாணாக்கர்களுக்கு நிறைய செய்திருக்கிறோம், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற நல்ல கட்சிகளை, அமைப்புகளை வாழ்த்துவது உண்மையில் சாலச் சிறந்தது. அதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த மாநாடு ஒரு நல்லதொரு வெற்றியை வழங்கட்டும். அதேபோல் தென் மாவட்டங்கள் உள்பட நேதாஜி சுபாஷினி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரிவேந்தர் அவருடைய ஐஜேகே கட்சியுடன் தோள் கோர்த்து அவருடைய வெற்றிகளுக்காக பாடுபடுவோம், உறுதுணையாக இருப்போம். அவருடைய அத்தனை செயல்பாடுகளுக்கும் நேதாஜி சுபாஷ் அணியானது தோள் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மாநாடு, வளர்க மாநாடு. நேதாஜி சுபாஷ் சேனை அந்த கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் திரு மகாராஜன் அவர்கள் தான் கொடுத்திருந்த பைட்டை பார்த்தோம். வெங்கடேஷ் அவங்க சொல்லும்போது கூட நீங்கள் குறிப்பிட்டிருந்ததை கூட கோடிட்டு காமிச்சாங்க. கல்வி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த ஃபிலிம் சேம்பரை பற்றி அதை பற்றிலாம் பேசியிருந்தீங்க. அதே போல் கல்வி விஷயங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள். கல்வின்றது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக திரையுலகம் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 10th +2 வரையும் தான் படிக்க வைப்பாங்க. அதற்கு மேலே வந்து ஒரு அடிமட்ட திரையுலக தொழிலாளி வந்து அதற்கு மேலே ஒரு இன்ஜினியரிங் போகிறதோ, ஒரு டெக்னாலஜி போகிறதோ, டாக்டர் போகிறதோ, அந்த மாதிரி உயர்கல்வி படிப்பதற்கு அவர்களிடம் பொருளாதார வசதி இருக்காது. கரெக்ட். அந்த மாதிரி டைமில் தான் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வள்ளலாக நான் பாரிவேந்தர் ஐயாவை பார்க்குறேன். ஏன்னா அவரை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு சீல் அடிப்பார். அந்த சீலில் நோ ஃபீ, நோ ஹாஸ்டல் ஃபீ, நோ டிரான்ஸ்போர்ட் ஃபீன்னு அடிச்சிட்டார்னா 5 வருடம் அந்த குழந்தை எந்தவித கட்டணம் இல்லாமல் ஒரு அந்த குடும்பத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ரொம்ப சரியா சொன்னீங்க திரு வெங்கடேஷ். இப்போ என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்தை நம்ம அண்மையில் கூட பார்த்தோம். அப்போ கூட பாரிவேந்தர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே அதனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முழு கல்வி செலவையும் நம்ம குழுமமே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக. அது மட்டும் நான் கேள்விப்பட்டது மட்டும் இங்கே நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இது இந்த இடத்துல இங்கே குறிப்பிட்ட விரும்பான்னு தெரியல. இதே மாதிரி ஒரு தனியார் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதி அந்த குடும்பத்திற்கு மாதம் நாங்கள் பணம் தருவோம் ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. அந்த உறுதி இப்போ இருக்கான்னு தெரியல. அவங்களும் கல்லூரி சம்பந்தப்பட்ட ஒரு உரிமையாளர் தான். இத்தனைக்கும் அந்த கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் சார் வந்து நான் 20 லட்சம் கொடுப்பேன்னு சொல்வதற்கு முன்னாடியே அவர்களுக்கு மாதம் 60 வாழ்நாள் முழுவதும் 60 வயசு வரை நாங்கள் வந்து பென்ஷன் மாதிரி 5000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழி இங்கே இருக்குதான்னு தெரியல. ஆனால் பாரிவேந்தர் ஐயா ஒரு விஷயம் சொன்னால் அது நடக்கும். ஏன்னா நாங்களாம் வந்து எங்களுடைய யூனியன்லேருந்து எத்தனையோ பேரை இலவசமாக காட்டாங்குளத்தூருக்கு இருக்கக்கூடிய SRM காலேஜில் நாங்கள் சேர்த்துருக்கோம், படிக்க வச்சுருக்கோம். இன்றைக்கி வரையும் படிச்சுட்டு இருக்காங்க. அவரை சந்தித்து விட்டு யார் எம்ஜிஆர் மாதிரி தான் நான் அவரை ஒப்பிடுவேன். இல்லை, இதில் நீங்கள் சொல்லும்போது அது கூட ரொம்ப ஃபீல் பண்ணி நான் சொல்கிறத நான் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு தலைவர், கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆகட்டும், அவங்க வந்து சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் சொல்றீங்க, நாங்கள் எத்தனையோ மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே நடந்திருக்குங்கிறதுக்கான லைவ் எக்ஸாம்பிளாக நீங்கள் நேரடியாக ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், நானும் பார்த்துருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களையும் நான் பாரிவேந்தர் ஐயாவும் நான் ஒரே தராசட்டில் தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டீங்கன்னா 2 விஷயம் அங்கே நடக்கும். ஒன்று, உங்களை சாப்பிடாம அனுப்ப மாட்டார். 2வது, நீங்க என்ன உதவியை நோக்கி அவரிடம் போறீங்களோ அந்த உதவியை செய்யாமல் உங்களுக்கு திருப்பி அனுப்பவே மாட்டார். எம்ஜிஆரோட பாலிசி அது. அதே மாதிரி ஐயா அவர்கள் நீங்க சந்திக்க போனீங்கன்னா, நீங்கள் என்ன நினைச்சிட்டு போய் ஒரு ஆப்ளிகேஷன் போறீங்களோ அதுல 100% அந்த ஆப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி தான் உங்களை உள்ள அனுப்புவார். இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மிக எளிமையாக ஈஸியா அணுகக்கூடிய, ஈஸியா சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்ரோச். ஒரு பத்திரிகை வைக்கணுமா, அங்க இருக்கக்கூடிய PA ஒரு அக்கா இருக்காங்க, ராதா அக்கா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், பத்திரிகை வைக்கணும், ஐயா எங்க இருக்கார், ஐயா வந்து அசோக்நகர் அலுவலகத்தில் இருக்காரு, இத்தனை மணிக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். போனா கரெக்டா அத்தனை மணிக்கு போனா எளிமையா உட்காந்துருப்பாரு. எந்த கல்யாணம், யாரு என்ன படிச்சிருக்காங்க எல்லாத்தையும் கேட்பாரு. நான் நிறைய வாட்டி ஒரு பத்திரிகை வச்சிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நின்று பத்திரிகை வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு முடிந்த அளவு வர ட்ரை பண்றேன்னு, முடிந்த அளவு சில இதுக்கு வந்திருக்காரு. இது ஒரு பக்கம். அவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது அவர் வந்து சாதாரண வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் வச்சிருந்து அதற்கப்புறம் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு அந்த ஆரம்ப கட்டத்தில் வேலை பார்த்திருந்த அவர்கள் எல்லாம், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று வரை அவருடைய கல்வி நிறுவனத்தில் இலவசமாக கல்வியை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த கல்வி நிறுவனத்திலே வேலை கொடுத்திருக்காரு. எனக்கு நான் நேரடியா பேர்லாம் கூட குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எனக்கு நிறைய பேர் தெரியும் அதுல. 2வது, விளிம்பு நிலை மனிதர்கள் அவரிடம் போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன்,
ஆனால் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர்களிடம் பணத்தை அவர் கொடுக்கவே மாட்டார், மீனை கொடுக்கவே மாட்டார், மீன் பிடிக்க கத்து தான் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா அவர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கேன்டீன், எனக்கு தெரியும் எத்தனை பேர் கேன்டீன் நடத்துறாங்கன்னா அத்தனை பேருமே வந்து வேலை இல்லாமல் அவரிடம் செல்றப்ப அதில் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த ஒரு கேன்டீன் அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய கல்வி அறிவு, அவருடைய தகுதிக்கு ஏற்ப மாதிரி ஒரு சுய தொழிலை, ஆத்ம பாரத் சுயசார்பு பொருளாதாரம் சொல்றாங்களா, அதுதான் அது. பிஜேபிக்கு அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க சொன்ன தொடர்புலாம் வந்து வேறு மாதிரி தொடர்பு. நான் சொல்றேன், முன்னாடி சொன்னது நினைவு விட்டு விரும்புறேன். சப்கா சாத் சப்கா விகாஸ் மாதிரி அனைவரிடம் இணைந்து அனைவருக்கும் வளர்ச்சி மாதிரி ஒருத்தர் வேலை கேட்டு வந்தாப்பா இந்தப்பா அந்த கல்லூரியில் போய் இந்த வேலையை செய்ப்பான்னு சொல்ல மாட்டார். அந்த கல்லூரியில் ஒரு சுய தொழிலை உருவாக்கி அந்த சுய தொழில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அதன் மூலம் அவர் வளர்ந்து அந்த வளர்றவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி சச்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரக்கூடிய தொலைநோக்கு பார்வையை நான் அவரை பார்த்திருக்கேன். அது ஒருவருக்கு மட்டும் அந்த நிதி கொடுத்து விட்டா அந்த நிதி அவருக்கு அந்த காலத்துல முடிஞ்சு விடும். ஆனா அதுக்கு பதிலா அவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தா அந்த வாழ்வாதாரம் அவரையும் மேம்படுத்தும். அது கூட சேர்ந்து இன்னொரு 10 பேரையும் ஒரு பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் இவ்வளவு கிளீனா சொல்றேன்னா இதெல்லாம் நான் நேரடியா பார்த்திருக்கேன், அவர்களோட பழகியிருக்கேன், சந்திச்சிருக்கேன். இன்று வரையும் அவங்க குடும்பத்தில் அதாவது 2 ஆண் ஒன்று பெண் ஒன்று 2 பேருமே அந்த கல்லூரியில் படிச்சாங்க. அதுல அந்த பெண் பிள்ளை பெரிய படிச்ச அதே காலேஜில் ஒரு உயர் வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், பேர் கூட்டிட்டு போய் சொல்றோம். அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தவங்களுக்கு எல்லாம் அவர் வந்து என்னென்ன மாதிரி தொழில் தொடங்கி கொடுத்து வைத்திருக்கிறார்ன்றது நேரடியா நம்ம சொல்லலாம். ரெண்டாவது இன்னொன்று நான் வந்து ரொம்ப வந்து பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனிஸ் ஒட்டுமொத்த வந்து இங்க இருக்கக்கூடிய டிவி சேட்டலைட்டை தன் கட்டுப்பாடுல வைக்கிறப்ப அதை உடைத்த முதல் மனிதர் இவர். நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேருக்கு நிறைய டிவி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்தின் மேல ஒரு 10ஓட 11 நம்ம நடத்திட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வரப்ப நம்பர் 1 நான் வந்து ஒரு செய்தி சேனல்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டமைப்பை உடைத்தவருங்க. அது எவ்வளவு பெரிய சாதனைங்க, நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய சாதனை. ஒரு ட்ரையலா கைலாசம் சார், பாலச்சந்திரோட பையன் கைலாசம் தான் இருந்தார். நான் அப்போ வந்து சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. புதிய தலைமுறைன்னு சொல்லி ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகை அப்ப எல்லாரும் சொன்னாங்க பிரிண்ட் மீடியாலாம் செத்து போச்சு, இப்ப போய் பத்திரிகை ஆரம்பிக்கிறீங்க, இப்பெல்லாம் வேர்ல்டு டிஜிட்டல்ல போயிட்டு ரொம்ப 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 குறைவான விலை, குறைவான. ஆனா புதிய தலைமுறைன்றது எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் என்ன மாதிரி ஒரு செய்திகளை உங்களுக்கு கொடுக்க போறோம்ன்றது முன்னோட்டமாக அந்த பத்திரிகையை கொடுத்து சர்க்குலேஷன் பண்ணி சக்சஸ் பண்ணி இன்றைக்கு பெரிய பெரிய நியூஸ் சேனலை உடைத்து இன்னைக்கு பாருங்க ஆய்வு சொல்லுது, இன்னைக்கு கூட கொண்டாடி இருக்காங்க சப்ஸ்கிரைபர். அவங்க நம்பர் 1 சப்ஸ்கிரைபர் உள்ள டிஜிட்டல் மீடியாலையும் சரி, நேரடி காட்சி ஊடகத்திலையும் சரி, டிஆர்பிலையும் சரி நம்பர் 1 செய்தி சேனலா அது உயர்ந்திருக்குன்னா அது ஒரு தொலைநோக்கு பார்வை தானே. அதுவும் நான் எப்படி சொல்றேன், இங்கு வேறு சேனல் எதுவுமே கால் ஊன்ற முடியாத மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறீங்க. பெரிய சாம்ராஜ்யம் இங்க இருக்கு, நல்லா இங்க எனக்கு தெரியும், பெரிய சாம்ராஜ்யம். அவங்க கிட்டே போக முடியாது. நீங்க எது கிட்ட போனாலும் தடை போடுவாங்க, எது கிட்ட போனாலும் முட்டுக்கடை போடுவாங்க, இல்லாட்டி உங்களை நடத்த விடாம பண்ணுவாங்க, உங்களுக்கு விளம்பரம் விடாம பண்ணுவாங்க. எல்லாத்தையும் முடித்து இன்னைக்கு அந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல புதிய தலைமுறை நம்பர் 1 ஆகும், சேனல்ல செய்தி சேனல் நம்பர் 1 இருக்குன்னா அதற்கு பாரிவேந்தர் ஐயாவுடைய தொழில் நேரடி கண்ட்ரோல் மட்டும் இல்ல, பெரிய தொலைநோக்கு சிந்தனையா சொல்லுவேன். இதே போல நம்ம வேந்தர் நிறுவனமும் வேந்தர் செய்தி நிறுவனம் சேனலும் அதுதான் சொல்றாரு. அதாவது செய்திகள் சொன்ன செய்திகளை தான் நீங்க சொல்றீங்க, கமர்ஷியலா வந்துட்டீங்கன்னா புதிய யுகம் வேந்தர் அதுல இருக்கு, அதுலயும் இருக்கு. நான் சொல்றேன், இந்த வேந்தர் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே வந்து இது உங்க நாள் நடக்குமா நடக்காதா, எவ்வளவு சேனல் இருக்கே கமர்ஷியல் எல்லாத்தையும் உடைத்து இன்றைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இன்றைக்கும் விவாதங்கள் சேனல்ல நடந்துச்சுன்னா விவாதங்கள்ல அதிகமாக வேந்தர் டிவி விவாதங்கள் தான் மக்கள் பார்க்கறாங்கன்றது ஒரு செய்தி. இதெல்லாம் ஒன்றும் பொய் சொல்ல முடியாது, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நானே நிறைய விவாதங்கள் இங்க கலந்துருக்கேன், நிறைய சேனல்ல விவாதம் போறேன். அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரும் அதில் இருக்கக்கூடிய வாட்சிங்கும் ஷேரும் பார்த்தீங்கன்னா வேந்தர் டிவியில் கலந்துருக்கிறதோட நிறைய இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவர்கள் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஐயா எப்போதுமே, ரொம்ப டடால் புடால்லாம் போக மாட்டார். லெட் தம் கோ அப்படின்னு விடுவார், ஃபுல்லாக விட்டுட்டு செக் பண்ணிட்டு தான் ஒரு அடியும் எடுத்து வச்சிருக்காரு. அதனால தான் பாருங்க எந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் துறையில சக்சஸ் பண்றாங்க, இந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில சப்ஸ்கிரைப் பண்றாங்க, சிமெண்ட்ல வேற என்ன மாதிரி ஒரு தொழில்கள் இருக்கோ எல்லா தொழில்களும் சாதாரண ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் இந்தியாவை தாண்டி, ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எஸ்ஆர்எம் குழுமம், இந்தியா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா ஃபுல்லா இருக்கு, இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லா தன் கல்வி நிறுவனத்தை ஒரு இந்தியர் திறந்திருக்காருன்னா ஒட்டுமொத்த இந்தியர் பெருமைப்பட வேண்டிய தருணம். அதுல